மாயா 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு கடகராசி நேயர்களே வணக்கம். கடகராசி நேயர்கள் என்று சொல்லும் பொழுதே எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக செயல்படுபவர்கள், எப்போ பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனையோடையே இருக்கிற யாருன்னா கடகலக்கணக்காரர்கள், கடகராசிக்காரர்கள். அப்போ இந்த பிரச்சனைகள் ஏன் வருகிறது, எதற்காக வருகிறது என்பதை நாம் கொஞ்சம் நேரம் யோசித்து செயல்பட்டால் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த கடகராசின்னு சொல்லும் பொழுது அந்த கடகராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார், சுக்கிர பகவானோடு இணைந்திருக்கிறார். அதே நேரத்தில் புத பகவானும் சூரிய பகவானும் 3ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். புத பகவான் ஒரு வாரத்திற்குள், அதாவது அக்டோபர் 2-3 தேதிக்குள் அவர் துளாராசி மண்டலத்திற்குள் செல்லப் போகிறார். அதே நேரத்தில் சூரிய பகவானும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துளாராசி மண்டலத்தில் ஐப்பசி மாதம் பிறக்கும் பொழுது சென்று விடுவார். குரு பகவான் அதிசாரம் பெற்று இப்பொழுது கடகராசிக்குள் இந்த மாதம் 19ஆம் தேதி வருகிறார். அப்போ இந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம் பெற்று உள்ளே வரக்கூடிய இந்த நேரம் என்று நாம் சொல்லும் பொழுது இங்கே தான் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போது அக்டோபர் மாதம் 2 வாரம் முடிந்து 3ஆவது வாரம் தொடங்கும் பொழுதே நாம் செய்யக்கூடிய வேலைகள், நாம் என்னென்ன வேலை செய்கிறோம், எப்படி செய்கிறோம், நம்மளுடைய கருத்துக்கள் சரியாக சென்றடைகிறதா, அல்லது நாம் சிறிதளவு மனக்குழப்பத்தில் இருக்கிறோமா, நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டுமா என்பதை பற்றி நாம் ஆராய வேண்டிய நேரம். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் நீச்சம் பெறப் போகிறார். அப்போது அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அதே நேரம் மிக முக்கியமாக இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் 2ஆம் இடத்திற்கு அதிபதி அங்கே செல்கிறார். அதனால் வருமானம் அல்லது செலவுகள் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். உங்களுக்கு சில நேரங்களில் எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் போகும். அதனால் கவலையப்படாதீங்க. அதுபோல் முடிவு எடுக்க முடியாத நேரத்தில் உங்களுடைய எதிராள், அதாவது கணவனாகட்டும், மனைவியாகட்டும், நண்பர்களாகட்டும், உற்றார் உறவினர்களாகட்டும், நீங்கள் எதிர் சந்திக்கக்கூடிய ஆளிடத்தில் உங்களுடைய சந்தேகத்தை கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலாக இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்குது. அந்த இன்ட்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. இதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். அதே நேரம் பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள். சில நேரத்தில் பேச முடியாமல் தவிப்பீங்க. ரொம்ப இனிமையாக பேசுவீங்க, ஆனால் அதை பேச முடியாமல் சில நேரத்தில் தவிக்கிறீங்க. உங்களுடைய தாய்மை உள்ளம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாமல் சில நேரத்தில் தவிப்பீங்க. அதே நேரம் சில நேரத்தில் தடங்கல்கள் வரும், ஆனால் மறைமுகமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். தந்தையார் அல்லது தந்தையாருடைய உறவினர்கள் வழி சொத்துக்களாகட்டும், அவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலாகட்டும் கவனம் வைத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே நேரம் சொத்துக்கள் வாங்கும் பொழுதோ விற்கும் பொழுதோ கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா பணம், சொத்து, இந்த 2 விஷயம் இந்த மாதத்தில் நடந்து கொண்டே இருக்க போகிறது. ஸோ இந்த நேரத்தில் வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி, நகையை வாங்கினாலும் சரி, இடம் வாங்கினாலும் சரி, இந்த இடத்தில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளிடையே வந்த பிணக்குகள் நீங்கும். அவங்களோட ஒரு நல்ல உறவுகள் அமைய போகிறது. மொத்தத்தில் கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தை சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கணும். அதே நேரம் உங்களுடைய எதிராள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் வாங்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி. நன்றி, வணக்கம்.